அதாவது மத மாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட்டு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, மத மாற்றம் குடும்பங்களை சிதைக்கிறது, சமுதாயத்தை பிரிக்கிறது, அதனால் மத மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும். நான் இதை எதற்காக அவருடைய பின்னணியை சொல்கிறேன்னா, உடனே அவரையும் மாற்றி இப்போ இருக்கிற நம்ம மினிஸ்டர் சேகர் பாபுவா, அதான் அல்லேலுயா பாபு, அந்த மாதிரி உடனே எல்லாரும் சங்கிகள்னு இந்த மாதிரியாக மத வெறி சக்திகள் அந்நிய மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு எதிராக பேசினாலே அது சங்கிகள் நினச்சி பேசுறது. அதாவது தன்னோட சின்ன எஜமா நான் மதம் மாறிவிட்டேன், அதாவது நான் கிறிஸ்தவர், என்னுடைய காதலித்து மணந்த மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஏமாத்துகிற அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணம் ஐயப்பா வாயில் வரல, அல்லேலுயா தான் வந்தது. யாருக்கான படம் சார் இது? ஆக்சுவலாக மதம் மாற்றும் சக்திகளுக்கு. ஏனென்றால் மதம் மாற்றம்ங்கிறதே என்னத்துக்கு? அதில் வேலை வாங்கி தரேன், உலகாயுத விஷயங்களை தரேன் அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறாங்கல்ல. மதம் மாற்றம் தேவையில்லாது. எதுக்கு மதம் மாற்றணும்? ஆகவே தான் நாம் அடுத்த மதத்தை வழிபாட்டு முறை விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் அதாவது இந்த சோப்பு விற்கிறவன் ஏன் சோப்பு நல்ல சோப்புன்னு விற்கிற மாதிரி ஏன் சாமி நல்ல சாமின்னு விற்கிற மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்ற படம். ஒரு சினிமா என்பது எல்லாருமே சார்ந்த ஒரு மூவி தான். ஒரு மூவி பார்க்க அத்த கோயில்களை கூட இந்து முஸ்லீம் தனியா பிரிச்சது இல்லை. ஒரு தியேட்டர்ல இருந்தாரா பிரிச்சது இல்லைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், பின் எது பாருங்க, எல்லா மதம் பாருங்க அனாவசியமா வளவலன்னு இந்த திரவிடியன் ஸ்டாக் மாதிரி பேச இருங்க நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் தம்பி நீங்க சொல்ற கேள்வியிலே பதில் இருக்கு. இப்ப சினிமாலையும் அரசியல சேர்க்காதீங்க, சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அப்ப அவர் ஏன் முதல்ல மக்களாட்சின்னு ஒரு படம் எடுத்தாரு? சொன்னூரியா மக்களாட்சின்னு படம் எடுத்தாரு? சொல்லுங்க போலாம், சொல்லுங்க. அது முதல்ல எல்லாமே அது உள்ள நிறைய பேசிட்டு போகலாம். அது அல்ல. இப்போ இந்த இந்து மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு? இப்போ நான் இப்போ உங்களை பார்த்தா சொல்ல பரவாயில்ல, எடுத்துக்குவாங்க. நம்ம கேமராஸ் ஜாஸ்தி இருக்கு. அவர் அருள்நிதி மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு? முருகர் மாநாட்டுக்கு போகிறவங்க உண்மையான இந்துக்கள் போக மாட்டாங்க, சங்கிகள் தான் போகிறாங்க. இது என்ன சொல்கிறீங்க? உண்மையான இந்துக்கள் போடுற அது ஒரு பெரிய 5 லட்சம் பேர் கூட இடத்துக்கு அப்படி சொல்லாமல் அது அவரை கேள்வி கேட்டிங்களா? சொல்லுங்க. அதாவது இல்லைன்னா அவர் சபாநாயகராக இருக்க முடியாது. அதனால காரணம் என்ன? இவங்க நடத்தின முருகன் மாநாடே பழனியில், அதில் யார் சீஃப் கெஸ்டாக கடைசியில் போய் பேசினது? சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்கலை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்கே போனார். அதனால் இந்த ஹோல் டிஎம்கே ஐடியாலஜியே ஹிந்து விரோதமானது. அதனால அவங்களுக்கான செய்தி. நன்றி. இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம மனோஜ் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருல, அந்த கேரக்டர் நம்ம அப்பாவோட கேரக்டர் தான். அவர் முதல்ல இந்து சாமி ஆடுறவர் தான். மதம் மாதிரி இந்த இடம் சீட்டு வாங்கியிருக்காரு. கடைசியில் திரும்பி சொல்றேன்ல. அதனால என்ன, இந்த மதம் மாத்திர தீய சக்திகள் ஒருத்தனை அவனோட மதத்தை மாத்துறதுங்கிறதே தீய எண்ணம், தீய சக்தி. அந்த இல்ல சார், யார் இருங்க சொல்றேன். என்ன விருப்பப்பட்டு மாறி இருக்காங்க? ஒரு ஆளை காட்டுங்க. நான் கேட்குறேன். இப்போ சிவபுராணத்தை முழுசாக படித்தேன், ஹிந்து மதத்தை பற்றி நான் முழுசாக படித்தேன், நான் கன்வின்ஸ் ஆகலை, அதனால நான் கிறிஸ்தவராக முஸ்லீமாக ஆகிறேன்னு சொல்கிற ஒரு நபர் சொல்லுங்கள். அதனால் நடிக்காதீங்கிறேன் நான். ஊடக நண்பர்கள் இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள். திரவிடியன் ஸ்டாக் மனிதாபிமானம் இல்லாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த உருவம் சொல்லிட்டேன். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.